இது இது சரியானதான் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நாங்கள் மருத்துவர் ஐயா சொன்னது. அவர் வெளியில் கிட்டத்தட்ட 400 நாள் உள்ளே இருக்கிறாரு. வெளியில் வந்து அடுத்த நாள் பார்த்தா விரிவாக்கம். என்ன அப்படிப்பட்ட தியாகம் பண்ணிட்டார் அவர்? அவரை தியாகின்னு வேற சொல்றார் முதலமைச்சர். சுதந்திர போராட்டம் நடத்தினார் அவர். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேரை ஏமாத்திட்டு கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளடிச்சிருக்கிறாரு சொல்லுது அவர் மேல குற்றச்சாட்டு. அப்படிப்பட்டவர் ஏன் இதே முதலமைச்சர் ஸ்டாலினும் செந்தில் பாலாஜி மாதிரி அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சாரு, ஊழல் குற்றச்சாட்டு வச்சாரு. இப்போ தியாகி ஆயிட்டாரமா அவரு? என்ன காரணம்? வெளியில வந்து அடுத்த நாள் அவர் அமைச்சராக்குறது என்ன காரணம்? அப்படி என்ன அவர் அமைச்சர் இல்லைன்னா வந்து தமிழ்நாடு இயங்காதா? இல்லை திமுக இயங்க முடியாதா? 400 நாள் ஜெயிலில் இருக்கிறாரு. அவர் வெளியில வந்து அடுத்த நாள் அமைச்சராகிறாருன்னா அப்போ இந்த சாட்சிகள் எல்லாம் போய் மிரட்டுவார் இல்லது? இதுதான் இந்த கேள்விதான் நாங்க கேட்டோம். நாங்க கேட்ட கேள்விதான் உச்சநீதிமன்றம் கேட்டு இருக்கு. சரியான